السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال النبي صلى الله عليه وسلم: إذا مررتم برياض الجنة فارتعوا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அமல் செய்து வாழ்வார்கள் என்று சொன்னால், இந்த துனியாவிலேயே மிக சிறந்த வாழ்வை அவர்களுக்கு நாம் வழங்குவோம். அவர்கள் செய்த அமல்களுக்காக செய்த அமல்களை விடவும் மிகச்சிறந்த கூலியை வழங்குவோம் என்று குர்ஆனின் வழியாக அமலின் உயர்வை அல்லாஹ் ஈமானிய சமூகத்திற்கு எடுத்து சொல்லுகிறார். வாழுகிற இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற பொழுது எந்த மறுமையை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த மறுமைக்கான அமல்களை முற்படுத்திவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான வாக்குறுதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் அமல் செய்து வாழ்வார்கள் என்று சொன்னால், ஒன்று, இந்த துன்யாவிலேயே நல்ல வாழ்வு அவர்களுக்கு கிடைக்க பெறும். அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ எதிர்பார்த்ததை விடவும் அதிகபட்சமான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார். துனியாவுடைய வாழ்வில் ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் நாம் திட்டங்களை வைத்திருக்கிறோம், எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம், கணக்கு வழக்குகளை வைத்திருக்கிறோம். கடந்து வந்த காலத்தையும் இனி கடக்க போகிற காலத்தையும் குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், ஒரு நாள் நாம் மரணித்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் மரணித்து விட்டால் துனியாவுடைய எல்லா தொடர்புகளும் முடிந்து போய்விடும். அதுக்கு
பிறகு ஒண்ணும் கிடையாது. ஆனால் 3 விஷயங்கள் மறுமை வரையிலும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கிற கற்றுக்கொண்ட பயன் தரும் கல்வி, நீங்கள் செய்து வைத்த அமல்கள், உங்களுக்காக துஆ செய்கிற குழந்தை செல்வங்கள், நீங்கள் செய்து வைத்த நிரந்தர அறப்பணிகள், தர்மங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தங்களுடைய வார்த்தைகளில் உலக மூமின்களுக்கு பெருமானார் தொடர்ந்து சொன்ன வார்த்தை இதுதான்: மறுமையை மையப்படுத்தி இந்த வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தனக்குத்தானே நாம் ஏமாந்து விட்டோம் என்பதை எப்பொழுது உணர்வான் என்றால் சக்கராத்துடைய நேரத்தில். அவனுக்கு எல்லாம் வந்து போகும். தொழுகவில்லையே, நற்காரியங்கள் செய்யவில்லையே, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதி வைக்கவில்லையே, அல்லாஹ் மிகவும் விருப்பப்படுகிற திக்ர் தஸ்பீஹாத்துகளை செய்யவில்லையே, குறைந்தபட்சம் துஆ செய்கிற பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லையே. இந்த கவலையில் இருந்து ஒருவர் தப்பிக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிறான், வாடுகிற காலகட்டத்திலே நீங்கள் நிறைய அமல் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அவருடைய சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், எவ்வளவு முடியுமோ வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அல்லாஹ்வுக்காக இபாதத்துகளை உட்படுத்த வேண்டும். அதுதான் புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். மூமின்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சீக்கிரமா சம்பாதிச்சிடணும், சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகிடணும். ஆனால் இவைகள் எதற்குமே உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் சீக்கிரமாக அமல் செய்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சொர்க்கம் தக்வாவுடைய மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி நீங்கள் பயணியுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், தக்வாவுடைய மக்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற பெரும்பாக்கியம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்வதா. நல்ல சந்தோஷமா இருந்தாலும் சரி, சங்கடத்துல இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக செலவழிப்பார்கள், ஏதோ ஒரு விதத்துல செலவழிப்பார்கள். வல்காமினீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்கிக் கொள்வார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், கோபத்தை மென்று விழுங்கிக் கொள்வார்கள். கோபப்படுவது தீர்வாக ஆகாது என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். மக்களிடம் ஏற்படுகிற குறைபாடுகளை தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருப்பார்கள். மனைவியை மன்னிக்க வேண்டும், பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், தொழிலாளர்களை மன்னிக்க வேண்டும், நண்பர்களை மன்னிக்க வேண்டும், உடன் இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும். வாழ்வினுடைய எல்லா நிலையிலும் உயர்ந்த பண்பாடு உடையவர்களுக்காக அல்லாஹ் இந்த உயர்ந்த சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்று குர்ஆன் நமக்கு முன்மொழிகிறது. மூமின்களே, பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதத்தில் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த விதமான அமல்களை நான் முற்படுத்தி வைத்திருக்கிறேன்? நானே நம்பிக்கை கொள்ளுகிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கூடி தருவார், நான் மறுமையினுடைய விசாரணையில் தப்பித்து விடுவேன். இந்த கேள்விகளுக்கான விடையை தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒன்று, பயனுள்ள கல்வியை கற்று தானும் அமல் செய்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை இப்படி உருவாக்கி இருக்க வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, என்றென்றும் உங்களுடைய வரவுகள் நிரம்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்துவிட்டு போகிற அறப்பணிகள், தர்மங்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு காட்டி தந்த மிகப்பெரிய இபாதத்தினுடைய உச்சம், மூமின்கள் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் நீங்கள் வாழுகிறீர்களோ அங்கெல்லாம் இறை இல்லங்களை உருவாக்குங்கள்.
ஒரே ஒரு வரியிலே பெருமானார் சொன்னார்கள், ஒரு சின்ன குடிசையை போன்று அல்லாஹ்வுடைய பள்ளி உருவாக்கப்படும் என்று சொன்னால், சொர்க்கத்திலே உங்களுக்கான பெரும் மாளிகையை அல்லாஹ் உருவாக்கி தருகிறார். இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஏகத்துவத்தின் அடையாளங்களில் ஒன்று மஸ்ஜிதுகள். பாங்கு சத்தம் கேட்காத இடங்களில் குடியிருக்க கூடாது. இருக்கிற இடங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் 5 கால தொழுகையை நிறைவேற்றுகிற மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட வேண்டும். இது எங்க தொடங்குச்சு? எப்பொழுது பூமியை அல்லாஹ் விரித்தானோ, உயிரினங்கள் வாழ்வதற்கான வசதிகளை இந்த பூமியில் அல்லாஹ் உற்பத்தி செய்தானோ, அதுல முதலாய் அல்லாஹ் வைத்த கட்டிடம் காபத்துல்லா என்று குர்ஆன் சாட்சி சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், ஏன்னா மனிதர்கள் ஒருமித்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ்விற்காக வெளிப்படுத்த வேண்டுமானால் அங்கு அல்லாஹ்விற்கான சின்னங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் மஸ்ஜித். இதெல்லாம் மஸ்ஜிது. காபத்துல்லா பைத்துல்லா, காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மூமின்களே, உலகம் முழுவதிலேயும் எல்லா நபிமார்களை வைத்து ஏகனான அல்லாஹ் ஒருவனை வழிபடுவதற்கான ஒரு வீட்டை எந்த அளவு அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினார்கள் என்றால், நான் வாழ்வதற்கான சொந்த வீட்டை அமைக்கும் முன்பு அல்லாஹ்விற்காக வழிபடுகிற மஸ்ஜிதுகளை உருவாக்குங்கள். மதீனாவுக்கு வர்றாங்க பெருமானார். பெருமானாருடைய நிலை ஒரு அகதியாக, ஒரு அயல் நாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களாக, வாழ்வனுடைய அடுத்த கட்டத்திற்கான வழி தெரியாதவர்களாக மதீனத்தின் மண்ணிற்குள் பெருமானார் கால் வைக்கிற பொழுது அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன முதல் பாடம், எனக்கு என்ன நடக்குங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் எங்க தங்குவேன், என்ன நம்பி வந்திருக்கிறவங்க எங்க தங்குவாங்க, பெண்கள் என்ன செய்வார்கள், சிறார்கள் என்ன செய்வார்கள், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதலில் அல்லாஹ்விற்காக ஒரு இல்லத்தை உருவாக்குங்கள் என்று பெருமானார் பணித்தார்கள். வரலாறு அற்புதமான செய்தியை சொல்லுகிறது. பெருமானாரும் அந்த மக்களோடு சேர்ந்து கண் சுமந்து மண் சுமந்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தி மஸ்ஜிதே குபா பள்ளிவாசல் மதீனாவில் தோற்றுவிக்கப்பட்டது. சமூகத்தினுடைய ஆதாரமே மஸ்ஜிதுகள் தான். பெருமானாருக்கு தெரியாதா? எந்த ஊருக்கு நம்ம போனாலும் முதல்ல நான் எங்க தங்க போறேன், லாட்ஜில் ரூம் போட்டிருக்கீங்களா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரலாம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பெரும் பயணத்திற்கு பின்னால், அந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல, மரண படுகொலையிலிருந்து தப்பித்து வந்த பயணம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கணும், எனக்கு அலுப்பா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கணும், என்னை நம்பி வந்திருக்கிற மக்களுக்கு சோறுதாரங்கள் என்று கேட்டு இருக்க வேண்டும். முதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் வாய் திறந்து சொன்னது, அல்லாஹ்விற்காக ஒரு பண்டிகை உருவாக்குங்கள். ஒரு சமுதாயம் அது மறுமையினுடைய பயணத்தை மேற்கொள்கிறது என்பதற்கான அடையாளமே ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய திட்டத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த ஈமானிய சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொன்னா, நம்ம வீடு அல்ல. பாகம் கேட்டு வந்தாங்கன்னா சொல்லுங்க, அண்ணன் தம்பியில சேர்ந்து பாகம் கேட்டு வந்தா என்ன ஆகும்? என் வீடு அல்ல. ஆனால் உனக்கான வீடு எது என்பதை பெருமானார் சொன்னார்கள். குல்லு மஸ்ஜிதில் பைத்து தக்வா, எல்லா பள்ளிவாசலும் தக்வாவுடைய மக்களுக்கான இல்லங்கள் என்று பெருமானார் சான்றளிக்கிறார்கள். அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய அத்தனைக்குமான ஆதாரம் மஸ்ஜிதுகள். அப்படித்தான் பெருமானார் உருவாக்கினார்கள். சரி, அவர்கள் உருவாக்கிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ஒரு சான்று கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ஒரு சான்றை கொடுத்தால் குர்ஆனின் வழியாக லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா. எந்த சூழ்நிலையில ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுது, எந்த சூழ்நிலையில் ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பள்ளியினுடைய வரலாற்றை நோக்கி பயணித்தால் தங்கள் தேவையை விட அல்லாஹ்வுடைய பள்ளிகளுக்காக அந்த முன்னோர்கள்
கையேந்தி இருக்கிறார்கள். பிடி அரிசிகளுக்காக தெருத்தருவாக போயிருக்கிறார்கள். தனக்கு போனதில்லை, தன் பசியை சொன்னதில்லை. அல்லாஹ்வுடைய பள்ளி உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அந்த முன்னோர்கள் செய்த தியாகங்கள் அளப்பரியது, அளப்பரியது. இது பெருமானாரிடமிருந்து இந்த உம்மத் கற்றுக்கொண்ட பாடம். நான் வளர வேண்டும், என் வாழ்வா வளர வேண்டும், என் குடும்பம் சிறக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு பெருமானார் கற்றுத்தந்த பாடம், நீங்கள் மூமின்கள் குடியிருக்கிற பகுதிகளில் அல்லாஹ்வுடைய இல்லங்களை உருவாக்குங்கள். அதுதான் அடுத்த தலைமுறையை மார்க்கப்பற்றாளர்களாக உருவாக்கும். அதனாலதான் அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு அல்லாஹ்வே சான்றிதழ் கொடுத்தான். நபியே, வறுமையினுடைய உச்சம். இந்த பிரயாணத்துல எதுவுமே இல்லாம வந்து நிக்கிற ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்ட பேருதான் தமிழ்ல பரதேசிங்கிறது. நம்ம கெட்ட வார்த்தையை அதை பயன்படுத்துறோம். பரதேசினா என்னங்க? பிற தேசத்திலிருந்து நாடற்றவன், உணவற்றவன், வீடற்றவன், வாழ்வற்றவன், வக்கற்றவன், இத்தனை பொருள்களை கொண்ட ஒரு பரதேசிங்கிற ஒரு வார்த்தை. அந்த கோலத்தில் அல்லாஹ் அக்பர், தன்னை பாதுகாப்பதை விட ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பு இலக்கு என்னன்னா, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வாழ்நாளிலும் அல்லாஹ்வுடைய பள்ளி உருவாக்கப்பட வேண்டும். அதுக்குதான் பெருமானார் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இது படைச்ச ரப்புக்கு புரியுமா இல்லையா? தங்களை விட அல்லாஹ்வுடைய இல்லத்தை தேர்ந்தெடுக்கிற இந்த மக்கள், நான் சான்று கொடுக்கிறேன். நாங்க லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலத் தக்வா. நீங்க கோடி போட்டு உங்க வீடு கட்டுங்க, எவ்வளவு இண்டிகிரேட் ஒர்க் பண்ணுங்க, கிரக பிரவேசம் செய்யுங்கள், மக்கள் பாராட்டுவார்கள். இந்த அங்கீகாரம் கிடைக்குமா? இந்த அங்கீகாரம் கிடைக்குமா? ஏன் என்று சொன்னால், இவர் கட்டப்போகிற மஸ்ஜித் அவருக்கு சொந்தமானதல்ல. ஒரு பள்ளியை கட்டுறாரு, சொந்த செலவுல முழுசா ஒரு பள்ளியை கட்டுறாரு. அவருடைய உச்ச தியாகம் என்ன தெரியுமா? அவர் கட்டி முடித்த பள்ளிவாசல் அவருக்கு சொந்தமானதல்ல, அவருடைய வாரிசுகளுக்கு சொந்தமானதல்ல. அதுக்கு பேரே அல்லாஹ்வுடைய இல்லம். என்ன தெரியுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், இறையச்சமுடைய தக்வாவுடைய ஒவ்வொருவருக்குமான இல்லம், வீடு மஸ்ஜிதுகள். எத்தனை பேருக்கு அது வாழ்வளிக்கிறது? இந்த அங்கீகாரத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே எந்த பள்ளிக்கும் இல்லாத ஒரு ஸ்தானத்தை தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட அந்த மஸ்ஜித் குபா பள்ளிவாசலுக்கு பெருமானார் வழங்கினார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மதீனாவுக்கு வந்து ஒது செஞ்சுட்டு இந்த முதல் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்துகள் தொழுதால் போதும், நீங்கள் மக்காவில் நிறைவேற்றுகிற உம்ராவுடைய நன்மை இந்த மஸ்ஜிதில் 2 ரக்காத்தில் கிடைக்கும் என்று பெருமானார் சொன்னார். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்காக உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் அவருடைய கூலியும் அதிகபட்சமாக பெருமானார் சொன்னாங்க. அந்த எண்ணம், அல்லாஹ்விற்காக மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகை எழுப்புகிறார். எந்த விதமான உதவிகளாலோ ஒத்துழைப்புகளாலோ அல்லாஹ்வுடைய இல்லங்கள் உருவாக்கப்படும் என்று சொன்னால் கியாமத்து நாள் வரைக்கும் அது மஸ்ஜிது தான். இந்த சமூகம் எவ்வளவு பயன் பெறும். அடுத்து பெருமானார் நகர்ந்து மதீனாவுக்குள் வருகிறார்கள். அங்கேயும் வந்தவுடன் முதல்ல பெருமானார் சொன்னது, அபூபக்கரே, மதீனாவின் மத்திய பகுதியை தேர்வு செய்து பள்ளிவாசலுக்கான இடத்தை பார்த்து வாருங்கள். இது ஊருக்குள் பேசுபொருளாக மாறியது. பெருமானார் பள்ளிக்கு இடம் கேட்கிறாங்க. 2 சிறுவர்கள் வந்தார்கள், சஹல் சுஹைல். யா ரசூலல்லாஹ், இடம் பார்ப்பதாக கேள்விப்பட்டோம், எங்களுடைய இடம் மத்திய பகுதியில் இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக தானமாக கொடுக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, இது பள்ளி, இது பள்ளிவாசல், இது கியாமத்து நாள் வரைக்கும் நீடித்து நிற்க வேண்டும். நீங்கள் அன்போடு தருகிறீர்கள், ஆனால் நீங்கள் மைனர்கள், சின்ன பசங்க, யதீமானவர்கள், உங்களிடமிருந்து வாங்கக்கூடாது. விலை கொடுத்து வாங்குவதாக இருந்தால் ஒரு வியாபாரம் நடத்தி பள்ளிக்கார இடத்தை நான் வாங்குவேன். ஒத்துக்கொண்டார்கள். சித்திக் நாயகம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக 10 திர்ஹம் கொடுத்து மஸ்ஜிது நபவியினுடைய இடம் வாங்கப்பட்டது. மூமின்களே,
ஒரு சமூகத்தினுடைய அஸ்திவாரம். என் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனை, ஒரு பள்ளிக்கூடம், எல்லாவற்றுக்கும் முன்பாக ஒரு மஹல்லா மக்களின் வளர்ச்சி என்பது உருவாக்கப்படுகிற மஸ்ஜிதுகளில் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பள்ளிவாசல சாதாரண கண் கொண்டு நீங்கள் பார்த்து விடாதீர்கள், அது சொர்க்கத்தில் தோட்டம் என்று சொன்னார்கள். 1000 கட்டிடங்கள் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கான மகத்துவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் சொல்றாங்க, சொர்க்கத்து தோட்டங்களின் பக்கம் நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால் நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள். நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன்னா நல்லா மேய்ஞ்சிட்டுங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், சொர்க்க தோட்டம்னா என்ன, மேய்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்கள் பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள். இங்க வந்தா கிடைக்கிற ஒரு மன நிம்மதி, ஒரு சுக்கூன், ஒரு அமைதி வேற எங்கேயும் கிடைக்காது. நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள். உள்ள வந்தையா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ருகளை கொண்டு நீங்கள் இது ஒரு மேய்ச்சல் நிலமாக பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியை இபாதத்துகளை கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்துல எவ்வளவோ தரமான இடங்கள், பாதுகாக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? மஸ்ஜிதுகள் குறித்து பெருமானார் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், என் வீடு, நீங்க ஐக்கிய நாட்டு சபை கட்டிடத்தை சொல்லலாம், கவர்னர் மாளிகையை சொல்லலாம், அதிபருடைய மாளிகையை சொல்லலாம், உள்ளே நுழைய முடியாத 3 அடுக்கு பாதுகாப்புகள் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், பூமியில என்னோட வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா மஸ்ஜிதுகள். எந்த இடத்திலேயும் உருவ வழிபாடு வந்துவிடாத அளவுக்கு மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய செய்திகளை உலகத்திற்கு சொன்னார். அல்லாஹ்வுடைய வீடுனா அடையாளம் மட்டும்தான். அதுல பொருட்களை வணங்குதலோ காட்சிகளோ நிறைய இப்ப இந்த இளைஞர்கள்லாம் கவனிக்கிறது இல்ல. இந்த பிராண்டு சட்ட பணிகள்ல எல்லாம் உருவப்படங்கள் இருக்கும். உருவப்படத்தோடு தொழுதால் தொழுகை கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அதை கவனிக்கிறது இல்லை நாம். ஏன்னா நீ தொழுகிற உடையில் கூட உருவம் வந்து விடக்கூடாது. அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறார், நான் படைத்த பூமியிலேயே என்னுடைய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா மஸ்ஜிதுகள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, அல்லாஹ்வுக்கு அதிகம் கோபத்தை ஊட்டக்கூடிய இடம் கடைத்தெரு. அங்க போனா சீக்கிரமா வர்றதுக்கு வழியை பாருங்க. அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான இடம் மஸ்ஜிதுகள். அங்க வேகமா வரப்பாங்க, தாமதமா வெளியேற பாருங்கள். உள்ளே இருக்கிற வரையிலும் அல்லாஹ்வுடைய திக்ரு, தஸ்பீஹாத்துகளை கொண்டு நீங்கள் நன்மைகளை தேடிக்கொண்டே இருங்கள் என்று மஸ்ஜிதுகளின் உயர்வுகளை, மாண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பழைய வரலாறு எல்லாம் படிச்சோம்னா பெருமானார் சொல்லுவாங்க, பள்ளிக்குள்ள வந்தாலும் முதல் சஃப்ல இடம் பிடிக்கிறது உயர் பாக்கியம். அதனால் முதல் சஃப்பில் இருக்கிற நன்மையை என் சமுதாயம் உணரும் என்று சொன்னால், யாரு முன் சஃப்ல உட்கார்றதுங்கிறது போட்டி ஏற்பட்டு குழுக்கள் சீட்டு போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும். அந்த அளவு எல்லோருமே முன் சஃப்புக்கு வருவார்கள். இது நேரம் நம்ம கூட பொருத்தி பார்க்கிறோம். பெருந்தன்மையோடு பள்ளிக்குள்ள வந்தா நீங்க முன்னாடி போங்க, நீங்க முன்னாடி போங்க. ஆனா மண்டபத்துல போனா பின்னாடி நின்னுங்கிறான். போட்டி எந்த இடத்தில் மாறுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். பெருமானார் சொல்லுகிறார்கள், முன் சஃப்பில் இருக்கிற உயர்வை, மாண்பை, என இந்த சஃப் இருக்கா இல்லையா, தொழுகையினுடைய சஃப் மலக்குமார்களின் அணிவகுப்பு என்று பெருமானார் சொன்னார். ஒரு மனிதன் துன்யாவிலேயே ஆகிரத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்கிற பெரும்பாக்கியம் மஸ்ஜிதுகளில் கிடைக்கிறது. இந்த மாதிரி தொழுகை முறை விவாதத்து மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், ஏற்படுகிற கவலைகளால் இறந்து போய்விடுவோம். அதுதான் உண்மை. இறந்து போய்விடுவோம். கடன் சுமை, பொண்டாட்டிக்கு சண்டை போட்டு எங்க போறான்னு சொல்லுங்க, சொல்லுங்க எங்க போறான். இப்ப வீட்டுக்கு வர மாட்டோம், மூஞ்சில முடிக்க மாட்டேன், நேரம் பள்ளிக்கு வந்து உதவி செஞ்சுட்டு உட்கார்ந்து இப்படி ஒரு பொண்டாட்டியை கொடுத்துட்டு அப்படின்ட்டு தொழுது முடிச்சவன மறுபடியும் சலாம் கொடுத்தவன, என்ன இருந்தாலும் நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நேரம் எங்க போறான், அதுக்கு ரிலாக்ஸ். வரமாற்றத்தை தரக்கூடிய இடம், கவலைகளை வெளிப்படுத்தும் இடம், அல்லாஹ்வோடு உரையாடுகிற அற்புதமான இடங்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சபட்சமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் என்னிடத்தில் சொர்க்கம் வேண்டுமா, பள்ளிவாசல் வேண்டுமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டால்
நாம என்ன பதில் சொல்லுங்க? சொர்க்கம் தான் வேணும்னு கேட்போம் இல்லையா? ஏன்னா அதனுடைய பேரின்பங்கள் அது அற்புதமானது. பெருமானார் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தையே பெற்று தருவது மஸ்ஜிதுகள் தான். அதனால் பள்ளி வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா என்று அல்லாஹ் என்னிடத்தில் விருப்பம் கேட்டால் உன்னை வணங்கி மகிழ்கிற மஸ்ஜிது தான் எனக்கு வேண்டும் என்று நான் சொல்லுவேன். சொர்க்கத்தில் இபாதத் இல்லை, சொர்க்கத்திலே இபாதத் இல்லை. பெருமானாருடைய ஹதீசுகள் அதிகபட்சமாய் வருகிற செய்தி, பெருமானாருக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் துக்கம் ஏற்பட்டாலும் போர் மேகம் சூழ்ந்தாலும் கடும் மழை பெய்தாலும் பள்ளியின் பக்கம் விரைந்து வருவார்கள். அவர்கள் தன் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்த பாடம், எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அல்லாஹ்வுடைய வீட்டில் மட்டுமே கிடைக்கும். அத முதல்ல இப்படி உணரணும். மஸ்ஜிது யாருடைய வீடு? சத்தமா சொல்லுங்க. பள்ளி யாருடையது? முடிஞ்சு. இந்த ஈமான் வலுப்பெற வேண்டும். மனிதர்களுடைய பங்களிப்பு இதில் துளியளவும் கிடையாது. நானே ஒரு சொந்த பள்ளி கட்டினாலும் கோடிக்கணக்கான செலவினங்களுக்கு பிறகு இது வக்ஃப்னு சொல்லிட்டா வெளியே போயிடும். மஸ்ஜிதுடைய முழு அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, வக்ஃபுகளில் முதன்மையான சிறப்பிற்குரியது மஸ்ஜிதுகள். அதை எந்த ஒரு தனிநபர்களும் உரிமை கொண்டாட முடியாது, யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு தொழுகையாளி தொழுகைக்கு தடுக்கப்படுவார் என்று சொன்னால் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இவனை விட அநியாயக்காரன் யார்? ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இவர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று சொன்னால் இவனை விட அநியாயக்காரன் யார்? குர்ஆனிலே அல்லாஹ் கடுமையான வார்த்தைகளை கொண்டு கேட்கிறான். ஏன்னா இந்த சமூகம் பயணித்து வந்த 1400 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்காக எழுப்பப்பட்டது. அதனுடைய நன்மைகள் என்ன தெரியுமா? நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்பட்டதுல இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம். இந்த மார்க்கம் எங்கிருந்து நமக்கு வந்தது? மஸ்ஜிதுகள் தந்தது. இந்த குர்ஆனுடைய பாடம் மஸ்ஜிதுகள் தந்தது. என்னுடைய ஜனாஸா மஸ்ஜிதில் இருந்து புறப்பட்டு போனது. எனக்கான துஆ மஸ்ஜிதுகளில் இருந்து இருக்கிறது. மூமின்களே, பெருமானார் சொல்வார்கள், தக்வாவுடைய ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த மஸ்ஜித் வீடாக இருக்கிறது. இந்த வீட்டின் உரிமையாளர் அல்லாஹ். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான அந்த மஸ்ஜித் நபவியுடைய தொடக்கம் களிமண். நம்ம கார்பெட் போட்டும் முட்டு வலிக்குதுங்கிறான். களிமண் பூமி, ஈத்தமரத்தினுடைய மரங்கள், அதனுடைய ஓலைகள் வேயப்பட்டு அப்படி வெளியிருந்து பார்க்கிறார்கள் பெருமானார். துரோடு பள்ளிவாசல். ஆனா உலகத்திற்கே இது முன்மாதிரி பள்ளிவாசல். உமர் நாயகம் கேட்டாங்க, பாலைவனத்துல அடிக்கிற புயல்ல இது நிக்குமா நாயகமே? பெருமானார் சொல்லுவாங்க, நிக்கும் நிக்கும். உலக மக்கள் அத்தனை பேர்களும் இங்கு வந்து தொழுதுவிட வேண்டும் என்று காத்து நிற்பார்கள். தக்வாவுடைய எண்ணத்தால் எழுப்பப்பட்ட மஸ்ஜித் நபவி குறித்து பெருமானார் சொல்வாங்க. அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. மதீனாவுக்கு வந்து என்னுடைய பள்ளிவாசல்ல 40 நேர தொழுகையை நீங்கள் விடாமல் தொழுது விடுவீர்கள் என்று சொன்னால் நயவஞ்சகத்திலிருந்து காக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காக்கப்படுவீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவார். மோமின்களே, உலகத்தின் உயர்வான இடங்களில் உச்சத்தில் வைத்து மஸ்ஜிதுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் 7 மனிதர்கள் காட்சி அளிப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே அவர்களுக்கு அபயம் அளிப்பார். அதை சொல்லி வருகிற பெருமானார் ஒரு இடத்தில் சொல்வார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனுஷன் அவருடைய மனம் பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருக்கு. வருவாரு, தொழுவாரு, வீட்டுக்கு போவாரு, வியாபாரத்துக்கு போவாரு, அடிக்கடி வாட்ச பார்த்துக்குவாரு. லோகருக்கு பள்ளிவாசலுக்கு போகணும். மனம் எங்கே இருக்கும்? பள்ளியோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். அவர் எங்கிருந்தாலும் அவருடைய எண்ணம் பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். பள்ளி தொடர்பில் இருக்கிற ஒரு மனிதர் குறித்து பெருமானார் சொன்னது, எண்ணத்தால் பள்ளியினுடைய தொடர்பு ஒருவருக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை அவர் பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ்வை மறக்காம இருக்கிறாரு. எங்க போனாலும் சரி பள்ளிவாசலுடைய நினைவு அவருக்கு வந்து போகிறது. இந்த இடத்துலதான் பெருமானார் சொல்றாங்க, யாரையாவது மூமின் அப்படின்னு கேரண்டியா சொல்ல முடியுமா?
துவா செய்யலாம். யாரெல்லாம் என்ன மூமினாவே வாழவே, மூமினாவே மௌத்தாக்கு, துவா தான் செய்ய முடியும். நான் மூமின் அப்படின்னு கேரண்டிய சொல்ல முடியாது. பெருமானார் சொல்லுவாங்க, காலையில ஈமான் இருக்கும், சாயந்தரமான காபிரா மாறி இருப்பான். மாலையில் காபிராக இருப்பான், காலையில் மூமினாக மாறிவிடுவான். மாற்றத்திற்குரியது. அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு மனிதரை பள்ளிவாசலுக்கு வருவதை வழமையாக்கி கொண்ட ஒருவரை நீங்கள் பார்த்தால், நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அமைஞ்சது சொல்லுங்க. இவர் யாருங்க? அவரு திருநெல்வேலிக்காரங்க, இவரு கேரளாக்காரங்க, 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டு. எப்படிங்க ஃப்ரெண்டு? பள்ளிவாசல்ல வந்தோம், 2 பேரும் சுபுவுக்கு ஒன்னா வருவோம், லொஹருக்கு ஒன்னா வருவோம். நிறைய மூமின்களுடைய உள்ளத்தை அது நட்பின் பாதையால் உருவாக்குகிற தளம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆளு பள்ளிவாசலுக்கு வருவதை வடமையாக்கி கொண்டதை நீங்கள் பார்த்தால், இந்த கேரண்டி வேற யாருக்கும் கிடையாதுங்க. அவர் மூமின் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஒரு மூமினா, ஆமா மூமின். எப்படி சொல்றீங்க? விடா பள்ளிக்கு வருவார். அல்லாஹ்வுடைய பள்ளியை இபாதத்துகளை கொண்டு நீங்கள் ஹயாத்தாக்குங்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாடங்கள். சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வரும் பொழுது இந்த பாரம்பரியம் அப்படியே குறைஞ்சிரும். பாரம்பரியம் குறைஞ்சிரும். இபாதத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட மஸ்ஜிதுகள் கட்டிடங்களால் அலங்கரிக்கப்படும். உயர்ந்த மினாராக்கள் மாறும். ரொம்ப வெளிநாடுகள்லாம் பள்ளிகள்ல பார்த்தா சுற்றுலாவுக்குனே வச்சிருக்கிறார். அப்படி மாறும். அது கியாமத்தினுடைய அடையாளம். பெருமானார் சொன்னாங்க, பள்ளி குடிசையால் சிமெண்டோட அது கிடையாது, இபாதத்துகளால் மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படணும். பள்ளிகள் வந்து பார்த்தா 4 பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க, 4 பேர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. இங்க குழந்தைகள் குர்ஆன் ஓதுகிறார்கள். மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை உருவாக்கி அடுத்த வேலை என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த பள்ளிவாசலின் திண்ணையிலே மதரசா ஒன்றை தொடங்கினார். இந்த 2ம் பெருமானாரினால் உருவாக்கப்பட்ட ஏகத்துவத்தின் அடையாள சின்னங்கள். நம்ம குழந்தைங்க மதரசாக்கு போறோம்னு நினைக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு ஊரில் மக்கள் செய்கிற பாவத்தினால் அல்லாஹ் அந்த ஊரை அழிப்பதற்கு, தண்டிப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். ஒரு ஊர்ல செய்யற பாவத்தை பார்த்து அந்த மக்களை அழித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், அந்த நேரம் பார்த்து அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகள் குர்ஆனை ஓதத் தொடங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குழந்தைகள் வாயில் குர்ஆன் வெளிப்படுவதை பார்த்த ரப்புல் ஆலமீன் தான் தீர்மானித்த தண்டனையை 40 ஆண்டுகள் ஒத்தி வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையாக சொல்லுங்கள், ஒவ்வொரு பள்ளிவாசலின் திண்ணைகளில் கூடுகிற குழந்தைகளால் தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஆனா அதனுடைய மரியாதை பெருமானாருக்கு இருந்த மதரசா தெரியுமா? 400 பேர் குழந்தைக, இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள். இப்போ ஓதுறதுங்கிற மார்க்க கல்விக்கு வயசு இல்லைன்னு பெருமானார் சொல்லி கொடுத்தார். மஸ்ஜிதுகள் இபாதத்துகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இப்படி எல்லாம் சிறப்பா சொன்ன பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கியாமத்தினுடைய கடைசியில சில அடையாளங்களை நீங்கள் பார்த்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லைன்னு சொல்ற இடத்துல குடும்பிப்பிடி சண்டை போட்டு பள்ளிவாசலுக்குள் சப்தங்களை, கூச்சல் குழப்பங்களை எழுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது கியாமத்தின் பயங்கர அடையாளம் என்று பெருமானார் சொன்னாங்க. பள்ளிவாசல ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு பணியாளர்களையும் பெருமானார் தருகிறார்கள். நீங்க பாருங்க, ஒரு ஹதீஸ்ல ஒரு பெண்மணி அல்லது ஒரு இளைஞர் இறந்து விட்டார். அவரை கொண்டு போய் கபரடக்கம் செய்து விட்டார்கள். யார் இவங்கன்னா? பள்ளிவாசல கூட்டி பெருக்கிற தூய்மை பணியாளர்கள். அவ்வளவுதான், தூய்மை பணியாளர். பெருமானார் கேட்டாங்க, இந்த அந்த அம்மாவை காணா, யார ரசூலுல்லாஹ், அந்த அம்மா இறந்து போச்சு, அடக்கிட்டோம், ஏன் என்கிட்ட சொல்லல? அது கூட்டுற பொம்பளை தானே, இந்த மனநிலை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, தப்பு அது. பள்ளிவாசலில் வேலை செய்கிற கூட்டி பெருக்கிற ஒரு பெண் கூட காசு வாங்கினாலும் சரி, பள்ளிவாசலுக்காக பணிபுரிகிறவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஐன ஜிவாரி, ஐன ஜிவாரி, என் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க? நல்லா கேட்பான்.
மலக்குமார்கள் ஆச்சரியத்தோடு கேட்பாங்க, யாரெல்லாம் உனக்கு தான் குடும்பமும் இல்ல, வீடு இல்ல, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு? அல்லாஹ் சொல்லுவான், யாரும் தெரியாதா? பள்ளிவாசலை நிர்வகித்தவர்கள். பள்ளிவாசலை நிர்வகித்தவர்கள் தங்களுடைய சொந்த தேவை, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக உழைக்கக்கூடியவர்கள். அதான் அவருடைய உயர்வு. மறுமை நாள் மஸ்ஜிதுகள் உயர்த்தப்படும். பள்ளிகளுக்காக உழைத்தவர்கள் மஸ்ஜிதோடு அவர்களும் உயர்த்தப்படுவார்கள். மோமீன்களே, மோமீன்களே, அடுத்த தலைமுறை நம்ம கவலைப்படுறோம். எந்த இடத்துல ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும்னு சொன்னா மஸ்ஜிதுகளை வச்சுதான் கட்டமைக்க முடியும். அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லிதான் கட்டமைக்க முடியும். குர்ஆனை வைத்துதான் ஒரு தலைமுறையை பண்படுத்த முடியும். இத்தனை வேலைகளையும் 1400 ஆண்டுகளாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்டைல், ஒரு மார்க்கத்திற்கான அடையாளங்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். அது நம்முடைய காலங்கள்ல ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவை அழிக்காமல் விட மாட்டேன் சொன்னா இல்லையா? தரைமட்டமா ஆக்காமல் விட மாட்டேன், இப்படி ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுக்காக எந்த அளவும் நான் இறங்கி போக தயாருங்கிறாங்க. இந்த ரெண்டு பீப்பிள்ஸ் மக்கள் யாரு சொல்லுங்க? சவுதி யாரு, கசாவுடைய மக்கள் யாரு? ரெண்டு பேரும் முஸ்லிம்கள் தானே. இப்ப இன்னொரு முஸ்லிமை பிடிப்பதற்கான காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் வெறுப்பிற்கான காரணம் என்ன? கசாவின் மக்கள் போராளிகள், இவன் வஹாபி. இந்த வித்தியாசத்தை நம்ம புரியும். எப்படி விலை ஆக்கப்படுகிறது, அதே மாதிரி நம்முடைய ஈமானுடைய பலகீனங்களினால் பெருமானார் சொல்வான், உங்களுக்குள்ள ஏற்படுகிற மோதல்கள், கசப்புகள், சண்டை சச்சரவுகளால அந்நியர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். இப்ப நான் கேட்கிறேன், மார்க்கம் என்னுடையது, குர்ஆன் என்னுடையது, ஷரியத் என்னுடையது. ஆனால் என் குடும்பத்தின் தலாக்கு விவகாரங்களை ஒரு காஃபிர் தான் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் நாம் கொண்டு போய் விட்டு விட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்த வழக்குகள்ல ஜமாத்து நிர்வாகிகள் தீர்ப்புகளை அநியாயமாக செய்கிறார்கள் என்று வந்த வழக்குல தான் முத்தலாக்கினுடைய சட்டங்களை நீதிமன்றங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரும் அடி இந்திய தேசத்து முஸ்லிம்களுக்கு விழுந்தது. இப்ப நமக்கு யார் ஜட்ஜி பண்ணணும் சொல்லுங்க? காபிர்கிட்ட போய் கை கட்டி நிற்க நமக்கே தெரியாதுங்க. குடும்ப வழக்கு விவகாரங்கள் நீதிமன்றத்துலதான் முடிக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த தேசத்திலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வக்ஃப் சொத்துக்களை மத்திய அரசு கையில் எடுக்கக்கூடாது. ஏன் போராடுறோம்? ஒரு சுப்பிரமணி பள்ளிவாசலுக்கு முத்தவல்லி ஆயிடுமா? இந்த விபரீதங்களை நீங்கள் உணரணுமா இல்லையா? உணரணுமா இல்லையா? எப்பொழுதெல்லாம் நாம் அடித்துக் கொண்டோம், நமக்குள் ஒற்றுமை இல்லையோ, அல்லாஹ்வுடைய பள்ளி என்ற அந்த உணர்வு இல்லாமல் போனதோ, காபிர்களை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு பாடம் நடத்துவார். அந்த பயம் கொஞ்ச நாச்சு நமக்கு வேணுமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ் பராமரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். அவ்வளவு பெரிய காபத்துல்லாஹ்வுடைய மன்னரே தன்னை சொல்லும் பொழுது ஹரம் ஷரீஃபுடைய பணியாளர் தான் சொல்ற. பணியால் நானும் பணி செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்திலே இங்கு தொழுகையாளிகளை நான் பெருக்குவேன், தலாக்கு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவேன், நல்லொழுக்கம் உள்ள இளைஞர்களை நான் உருவாக்கி தருவேன், குர்ஆனை நிறைய கற்றுக்கொள்கிற குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுதானே பராமரிப்பாளர்களின் பண்பு, இதுதானே பண்பு. மஸ்ஜிதுகள் இப்படித்தான் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு காலப்பருவம், அந்த காலகட்டத்திலே உலக சமுதாயமே உங்களை அழிப்பதற்கு திரண்டு நிற்பார்கள், வாய்ப்புகளை தந்து விடாதீர்கள். நாங்க பெருமாள் ஒரு கற்பனைக்கு நான் சொல்வதை நீங்கள் நினைத்து பாருங்கள். வக்ஃப்ல மத்திய அரசு கொண்டு வர நினைக்கிற அது, அதாவது அரசு நிர்வாகிகளை தீர்மானிக்கும்னு வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரிதான் நடக்கும். அரசு அதிகாரிகள் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டால் ஹலால் ஹராம்ல இருக்காது. பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்ற அந்த மரியாதைகள் இருக்காது. மிகப்பெரிய விபரீதங்கள் காபிர்களிடம் கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்று சொன்னால், இருக்கிற காலகட்டத்தில் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் விதத்தில் அல்லாஹ்வுடைய
அச்சத்தோடு, பய உணர்வோடு மஸ்ஜிதுகள் இபாதத்துகளால் அது பராமரிக்கப்பட வேண்டும். அதிலே கூச்சல் குழப்பங்கள் வந்துவிடக் கூடாது. தவறான முன்னோடிகளாக நாம் இருந்துவிடக் கூடாது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு எல்லோருக்கும் வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுகள் தான் நம்முடைய இல்லங்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய வணக்கம், நம்முடைய மறுமைக்கான களம். இவைகளை இபாதத்துகளை கொண்டு வெளிச்சமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.